தையிட்டி புத்தகோயில் விவகாரம் என்பது முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான விவகாரம். ஆகவே தையிட்டியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த புத்தகோயில் என்பது வெளியாட்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பில் இராணுவத்தினரும் புத்தபிக்குகளும் இணைந்து எந்த விதமான என்னென்று சொல்கிறது இணைந்து பிரதேச சபையிடமோ அல்லது சம்பந்தப்பட்ட வேறு அமைப்புகளிடமோ எந்தவித அதற்கான அனுமதியும் பெறாமல் கட்டப்பட்டதுதான் இந்த சட்டவிரோதமான தையிட்டி புத்தகோயில் என்பது. இப்பொழுது இவர்கள் அதிகாரத்துக்கு வந்த காலத்திலிருந்து நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம், அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்று ஒரு பக்கத்தில் திரு சந்திரசேகரன் அவர்களும், மறுபக்கத்தில் ஜனாதிபதி உட்பட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைச்சர்களும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறுகிறார்கள். அண்மையில் யாழ்ப்பாணம் தை திருநாளை கொண்டாடிய எங்களது ஜனாதிபதி அவர்கள் சிங்கள இனவாதிகளும் தமிழ் இனவாதிகளும் இதை பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். அதாவது சட்டவிரோதமான கோயில் கட்டியது தவறென்று தமிழ் மக்கள் சுட்டி காட்டினால், சட்டவிரோதமாக நீங்கள் காணிகளுக்குள் இப்படியான கட்டுமானங்களை செய்கிறீர்கள் என்று சுட்டி காட்டினால் அது இனவாதமாக இப்பொழுது அவர்களால் மாற்றப்படுகிறது. ஆகவே உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர்கள் பேசுவார்களாக இருந்தால் அவர்கள்தான் மிக மிக பெருமளவிலான ஒரு இனவாத நோக்கத்தோடு தமிழர்களது காணிக்குள் இப்படியான புத்த கோயில்களை கட்டுவது என்பது இனவாதத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம். இப்பொழுது போன வாரம் அதுக்கு முதல் வாரமும் இந்த 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 பிரச்சனை தீர்க்கப்பட்டு அது முழுமையாக ஒரு முடிவு ஏற்படும் என்று சொன்னாலும் கூட இதுவரை தையிட்டி பிரச்சனைக்கான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. உங்களுக்கு நயினாதீவில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குவும் சரி, யாழ்ப்பாணம் நாகவிகாரில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குவும் சரி, அவர்கள் எல்லோருமே இது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான அதாவது நயினாதீவில் இருக்கக்கூடிய விகாராதிபதியை யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜனாதிபதி அவர்கள் சந்திக்கவில்லை என்றதால் அவர் ஹெலிகாப்டர்கள் பயணம் செய்து நயினாதீவு விகாராதிபதியை சந்தித்த பொழுது விகாராதிபதி தான் என்ன பேசினேன் என்பதையும் ஊடகத்திடம் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு பிழையான விஷயம் என்பதை அவரும் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆகவே இவ்வளவுக்கு பிற்பாடும் ஜனாதிபதியோ அரசாங்கமோ இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு தமிழ் மக்களது காணிகளை முழுமையாக கொடுக்கின்ற விடயத்தை கைவிட்டு இன்னுமே சாக்குப்போக்கு காரணங்களை சொல்லி கொண்டிருப்பது ஒரு சரியான விடயமாக இல்லை. ஆகவே அந்த விடயங்கள் மாற்றப்பட்டு இந்த சட்டவிரோதமான கட்டிடங்கள் அது எங்கு நடைபெற்றாலும் பிழையானது. வெறுமனே தையிட்டியில் மாத்திரமல்ல, அது முல்லைத்தீவிலோ மன்னாரிலோ அல்லது திருவோணமலையிலோ எங்கு இந்த சட்டவிரோதமான கோயில்கள் கட்டப்பட்டாலும் அது சட்டவிரோதமான என்ற ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வர வேண்டும். அப்படியான கட்டுமானங்கள் உடன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தையிட்டி பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை உடனடியாக சட்டவிரோதம் என்று சொன்னால் அந்த சட்டவிரோதமான நடவடிக்கையை அரசாங்கம் நிறுத்தி தமிழ் மக்களுக்கான அந்த என்னென்று சொல்லுவோம் அதற்கான தீர்வை அவர்கள் முன்வைக்க வேண்டும். அவர்கள் அதனை செய்து முடிக்க வேண்டும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.